நடுவர்களே, ஐயா கல்யாணத்துக்கு பிறகுதாங்க முக்கியமா என்ன கிடைக்குது சொல்லுங்க பாப்போம். அடி கிடைக்குது, உத கிடைக்குது, கொழுந்தியா கிடைக்குது நடுவர்களே, கொழுந்தியா கிடைக்குது. கேபிஎஸ் நானும் ஏமாந்துட்டேன். கொழுந்தியா இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டமே. ஐயா எத்தனை உறவுகள் கிடைக்குது தெரியுமாங்க? கொழுந்தியா, கொழுந்தனாரு, மாமனாரு, மாமியாரு, மச்சான், மச்சினிச்சி, மாமே, அத்தை, மருமக, மருமக, மதினியாரு, நாத்தனாரு, சின்ன மாமா, சின்னத்தை, பெரிய மாமா, பெரியத்த, சகல மாப்பிள, கொழுந்தியா மக, நாத்தனார் மக, ஒண்ணு விட்ட ரெண்டு விட்ட உறவு, மூத்த தரத்து மூத்த மக, இளைய குடியோட சின்ன மவன். சின்ன வீடா? இளைய குடியோட சின்ன மவன். நல்ல வேலையா? புருஷன் மொஞ்சாச்சி தாத்தா பாட்டின்னு கல்யாணத்துக்கு பிறகுதாங்க இத்தனை உறவு முறைகள் தமிழ் கலாச்சாரத்துல வருதுங்க. வெரி குட். ஐயா இந்த கோபாலபுரம் கோட்டையில் கல்யாணம் ஆகாத இளைஞர்களிடம் ஒரு தவறான கண்ணோட்டத்தினை பரப்புவதற்காகவே இந்த எதிரினர் வந்துள்ளனர். நம்பாதிய இந்த திமு அணியினர் வந்துள்ளனர். அது என்ன திமு? திருமணத்திற்கு முன்னு. ஓ அது நான் கூட திமிரு பிடிச்ச போதேவி நினைச்சேன். அதிக மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்னர் தான் என்றால் தம்பி கேபிஎஸ் அவர்களே, திருமணத்திற்கு பின் என்ன? நாங்க என்ன ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு முக்காடு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டி வர சுத்த கதைகளை எல்லாம் கதைத்து கொண்டாக இருந்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லங்க, திருமணத்துக்கு பின்தாங்க கும்மி பாட்டும் குத்துப்பாட்டும் கொண்டாட்டமுமே இருக்குங்க. இவங்க என்னமோ கதிரியை போட்டு கதைக்க வந்துள்ளனர். கதைக்க ஐயா உங்களுக்கு Facebookல 6000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், வாட்ஸ்அப்ல 200-300 பேர் இருக்கலாம். ஆனா வாந்தி எடுத்தா எல்லாரும் முக்கியமா கவனிச்சுக்கங்க. உங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் மனைவி கருவுற்ற பிறகு வாந்தி எடுக்கும் போது அதை தாங்கி பிடிப்பவன் ஒரு ஆண் தான் நடுவர்களே, ஒரு ஆண் தான், புருஷன் தான். ஒரு புருஷன் வாந்தி எடுக்கும் போது அங்க ஒருத்தர் வாங்கி தட்டுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய கைட்டு பிடிச்சு பாருங்க. உண்மைதான் நடுவர்களே, நான் தாங்கி பிடிச்சிருக்கேன். அருமை. என் வீட்டுக்கு வரக்கூடிய முதல் செல்வம் அது, முதல் சொத்து அது. காசு பணம் தோப்பு துறவுல நம்ம கூட வராதுங்க. உனக்கு எவ்வளவு காசு பணம் இருக்குன்னு கேக்குறாங்க, எத்தனை பிள்ளைங்க தான் கேட்பாங்க. கண்டிப்பா. அத்தனை அந்த முதல் கருவுக்கு அவள் வாந்தி எடுக்கும் போது தாங்கி பிடிப்ப